Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக்கு ஹாப்பி பேரண்டிங், ஹவு டு ரைஸ் ஹாப்பி அண்ட் சக்சஸ்ஃபுல் சில்ட்ரன். ஸோ இதை யார் எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சுஷாந்த் கர்லாங்கிறவர் எழுதியிருக்காரு. ஸோ இந்த புக்ல என்ன சொல்ல வராங்கன்னா, நாம இப்போ ஒரு விஷயத்த கத்துக்கணும்னா ஒரு இன்ஸ்டியூட்டோ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் டிரைவிங் கத்துக்கணும்னா இப்போ டிரைவிங் ஸ்கூல் போறோம். ஸோ நார்மலா பேசிக்ஸை கத்துக்கிறதுக்கு நம்ம ஸ்கூல் போறோம். அது மாதிரி பேரண்ட்டை கத்துக்கிறதுக்கு ஏன் நம்ம ஸ்பெஷலா எதுவுமே பண்றது இல்லை? ஸோ அதுக்காக பேரண்ட்டையும் இது கத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புக்கை எழுதியிருக்காங்க. இதுல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, ஸோ ஒவ்வொரு குழந்தைக்கும் யுனிக்கு, அவங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனி பேரண்டிங் ஸ்டைல் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதனால இதே தான் நம்ம இன்னொன்னுக்கும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லை. இல்ல நம்ம நம்ம பண்றதை இன்னொருத்தங்களுக்கு சஜஸ்டும் பண்ண முடியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அப்ப என்னதான் இந்த புக்ல எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமனா சில திங் எல்லாருக்குமே சேமா தான் இருக்கும். ஸோ அந்த விஷயத்த நம்ம குழந்தைங்களுக்கு சொல்றது மூலயமா பண்றது மூலயமா நம்ம சக்சஸ்ஃபுல்லா அந்த பேரண்டிங்கை பண்ண முடியும் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு 3 டைப் ஆஃப் பேரண்டிங் சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைப்ல என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைங்கள்ட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அந்த பேரண்டிங். எப்படின்னா, அந்த பேரண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இது பண்ணணும்னா இதை பண்ணணும், இதை சாப்பிடணும்னா இதை சாப்பிடணும், இங்க போகணும்னா இங்க போகணும், இந்த டைமுக்கு வரணும்னா வரணும், அது மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்கிறவங்க தான் அந்த ஃபர்ஸ்ட் டைப். ஸோ செகண்ட் டைப் என்னன்னா, குழந்தைங்க என்ன பண்றாங்களோ அவங்க விருப்பப்படுறத பண்ணட்டும், நம்ம பின்னாடி வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான டைப் வந்து செகண்ட் டைப். இதுல தேர்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே, ஒன்னு என்ன சொல்ல, இதுல இந்த பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு, இதுல இந்த பிளஸ் அண்ட் மைனஸ் 2 பேரும் ஷேர் பண்ணி ஃபைனலா ஒரு சொல்யூஷன் எடுப்பாங்க. ஸோ அது தேர்ட் டைப் ஆஃப் பேரண்டிங். இப்படி மல்டிபிள் பேரண்டிங் டைப் இருக்கு. ஸோ இது எல்லாமே இருந்தாலும் நம்ம வந்து ஸ்பெசிபிக்கா ஜென்ரலா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு அவுட்லைனா சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ பேரண்டிங்க்கு நம்ம எங்க போகணும் அப்படின்னு ஒரு கோல் இருந்தாதான் அந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆக முடியும். அதனால குழந்தைங்க எப்போதுமே ஒரு கோலை செட் பண்ணணும். அதுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு ஹாப்பி என்விரான்மெண்ட், கான்ஃபிடன்ஸ், ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி, அவங்களா டெசிஷன் எடுக்கிற மாதிரி, அவங்க ரெஸ்பான்சிபிள் எடுத்து ஒரு விஷயத்த பண்ற மாதிரி, இந்த விஷயங்கள் எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்கள பண்ண வைக்கணும். அடுத்தது பேரண்டிங்ல நம்ம எப்போதுமே சில்ட்ரன்ஸுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கணும். ஸோ ஒரு விஷயத்த அவங்களுக்கு பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு லவ் கொடுக்கறதா இருக்கட்டும், அதுக்கடுத்து நம்மள ஒரு நல்ல ஹேபிட்டா அவங்களுக்கு கிரியேட் பண்றதா இருக்கட்டும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா ஒரு விஷயத்த பண்றதா இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா நம்ம இருக்கணும். அண்ட் பேரண்டிங்கோட முக்கியமான விஷயம், அவங்களுக்கு ஒரு கைடா இருக்கணும். ஸோ அவங்களுக்கு ஒரு கோல் செட் பண்றது, அந்த கோலை அவங்க போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கறது, அதை ஃபாலோ பண்ணி என்னென்ன நமக்கு பண்ண வைக்க முடியும், அவங்கள என்கரேஜ் பண்ணி, அவங்கள மோட்டிவேட் பண்ணி, அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி அந்த விஷயத்த பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கு வி ஹாவ் டு பி அ கைட். பேரண்டிங்னா மதர் தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு ஒரு மித்து இருக்கு. ஸோ அப்படி இல்லை. பேரண்டிங்ல அம்மாவுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ சேம் ஈக்குவல் அப்பாவுக்கும் இருக்கு. ஸோ அப்பானா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்லி நான் வேலைக்கு போவேன், ஒரு அமௌண்ட் சம்பாதிச்சு ஃபினான்சியலா நான் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுவேன், மற்றதெல்லாம் நீங்க பாத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அது அப்படி இல்லை. ஸோ ஈக்குவலா மதருக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அதே ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபாதருக்கும் இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்றாங்களோ அதே மாதிரி குழந்தைங்க கூட அப்பாவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன்ஸுக்கு அவங்க அப்பா தான் ரோல் மாடலா இருப்பாங்க. ஸோ ரோல் மாடல்னா ஒரு குட் ஹேபிட்டா அவங்களுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், மற்றபடி ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி டேக்கிங் ஹேபிட்டை கொடுக்கறதா இருக்கட்டும், அடுத்தது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் டெவலப் பண்றதா இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்களை நம்ம அவங்களுக்கு கொடுக்கறது மூலயமா அவங்க இன்னும் மோர் சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. அதோட பேரண்டிங்ல எப்போதுமே லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லேர்ன் பண்ணிங்கன்னா பி ஏ லைஃப் டைம் லேர்னர். இதுல இப்ப இந்த ஜென்ரேஷன் பேரண்டிங் நம்ம மட்டும் பண்ண போறது இல்லை. அடிஷ்னலா யூடியூப் இருக்கு, அடுத்தது சோசியல் மீடியா இருக்கு. இது மூலம் எல்லாத்தையும் மூலயமா தான் குழந்தைங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதுல நம்மளும் கூடவே லேர்ன் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், வீக்லி அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது நம்ம குழந்தைங்கள்ட்ட இருந்து லேர்ன் பண்றதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், இல்ல ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், வேற ஏதாச்சும் சோசியல் மீடியா இருக்கட்டும், அதை வந்து நம்ம அந்த குழந்தைங்கள்ட்ட கேட்டு இது என்ன, இது எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது மூலயமா இந்த ஜென்ரேஷன் கேப்புங்கிற பிரச்சனை போயிடணும். பிரச்சனை என்னன்னா, எப்போதுமே இந்த ஜென்ரேஷன் கேப், ஓகே, அப்பா அம்மாவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன், அவங்கள்ட்ட நம்ம சொன்னா அவங்களுக்கு புரியாது அப்படிங்கிற பிரச்சனை வர்றதுனாலதான் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும். கரண்ட் ஜென்ரேஷனை பொறுத்தளவு ஒரு ஆல்கஹால் அபியூஸ், சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், அது இல்லாம ரொம்ப ஸ்ட்ரெஸ், இது மாதிரியான விஷயங்கள் ரொம்ப இயர்லியா நடக்குது, இயர்லி ஸ்டேஜ்ல அவங்களுக்கு நடக்குது. ஏன் அப்படின்னா, அவங்க கூட அவங்க பேரண்ட்ஸ்க்கு இருக்க ஜென்ரேஷன் கேப்ங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஜென்ரேஷன் கேப் அவங்க சொல்றதை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னு எப்போ அவங்க நினைக்கிறாங்களோ
அப்போ அது வந்து ஜென்ரேஷன் கேப்னு அவங்க டிஃபைன் பண்ணிடுவாங்க. ஸோ அது இல்லாம இருக்கிறதுக்கு we have to learn this social media மற்ற எல்லா திங்ஸும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது மூலயமா அவங்க கூட நம்ம அதை டிராவல் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்னா அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கணும்னா ஸோ அவங்களோட டெய்லி திங்ஸ் எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரியே நம்ம அந்த ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுல எந்த ஒரு அட்வைஸோ இல்லை கமாண்டோ இல்லை ஜட்ஜ்மெண்ட்டோ இல்லை எவால்யூஷனோ அது மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத அப்படியே கேட்டுக்கணும். ஸோ மோரோவர் நம்மளோட டெய்லி ரொட்டீனை அவங்களுக்கு ஷேர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ரீவியஸ் லைஃப் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் எப்படி வந்தோங்கிறதையும் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் வீக்லி 30 minutes. ஸோ இப்படி போகும்போது அவங்களோட வேர்ல்டுக்குள்ளார நம்ம வந்து போக ஆரம்பிச்சோம். ஸோ இதுல என்ன ஆகும்னா அவங்க வந்து நம்மள்ட்ட அவங்களோட டெய்லி ரொட்டீனை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களோட வேர்ல்டுக்குள்ளார நம்ம ஈஸியா போயிடலாம். ஸோ அப்படி போகும்போது அவங்களுக்கு எங்க பிரச்சனை இருக்கு, என்ன மாதிரியான இதுல லேக் ஆகுறாங்க, அதை நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுல ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுல ஒரு குழந்தை வந்து ஸ்கூல்ல ரொம்ப புவர் பெர்ஃபார்மரா இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட இதை மறுபடியும் அடிஷ்னல் எஃபோர்ட் போட்டு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த டீச்சர் அடிஷ்னல் எஃபோர்ட் போட்டு பண்ணியும் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பேடா இருக்கே தவிர இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே இல்லை. ஸோ ஏன் இப்படி பேடா இருக்கு, ஏன் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அப்பதான் அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த சைல்டு வந்து ஸ்லோ லேர்னர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க வேற ஸ்கூல் பாத்தீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து அதுக்கப்புறமா இந்த ஆத்தர்ட்ட வந்து இது மாதிரி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காருன்னா அவர் ஐடென்டிஃபை பண்ணிட்டு கவுன்சிலிங் எல்லாம் முடிச்சுட்டு இந்த குழந்தைய வந்து எல்லாருமே டிமோட்டிவேட் பண்ணியிருக்காங்க, கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பசங்களை விட நீ வந்து கம்மியா பண்ற அது மாதிரி. ஸோ இதனால ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள நம்மளால முடியாது, இதை பண்ண முடியாதுன்னு அப்படிங்கிற ஒரு தாட் போனதுனால ஸோ டே பை டே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகி ஃபைனலா வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சுத்தமாவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை போயிடுச்சு. ஸோ அதுக்கு இவங்க என்ன சஜஷன் கொடுத்தாங்கன்னா மோட்டிவேட் பண்ணுங்க, சின்ன சின்ன கோல் அவங்க ரீச் பண்ணும்போதுமே அவங்கள பெருசா மோட்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க பேரண்ட்ஸ் அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்க என்கரேஜ் பண்றது, மோட்டிவேட் பண்றது, நல்லா பண்றீங்கன்னு சொல்றது, இது மாதிரி பண்ணும்போது அந்த குழந்தை வந்து ஆட்டோமேட்டிக்கா மோட்டிவேட் ஆகி ஸோ அந்த கிளாஸ்ல பெட்டர் பர்ஃபார்மர் ஆகிட்டு அவங்களோட அந்த எக்ஸாம்ஸ்ல எல்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட சில்ட்ரன்ஸை வேற ஒருத்தங்க கூட யாரு கூடயும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ கம்பேர் பண்ண எப்போ ஆரம்பிக்கிறோமோ அப்போவே அவங்களுக்கு வந்து என்ன நினைப்போம், நம்ம கம்பேர் பண்ணும்போது ஸோ அவங்கள மாதிரி இவங்களும் நல்லா வருவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம். அப்படிதான் எதிர்பார்த்து நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஆனா அதுக்கு ரிவர்சபிளா தான் நடக்குது. ஆல்ரெடி அவங்க இருந்த பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பேடா போயிடுது. ஸோ அப்போ இந்த கம்பாரிசன்ங்கிறத இங்க இருக்கக்கூடாது. எவ்ரி கிட்ஸ் ஹேவிங் ஏ யூனிக் நாலேஜ். ஸோ அவங்களே ஒவ்வொருத்தங்களும் யூனிக், அவங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான நாலேஜ் இருக்கு. ஸோ அதை அவங்களுக்கு எப்படி இன்னும் கைட் பண்ணி அவங்களோட என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு நாலேஜபிளான என்விரான்மெண்ட் உருவாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்றதை விட்டுட்டு இது மாதிரியான கம்பாரிசன் பண்ணவே கூடாது. ஸோ ஒரு குழந்தைங்க ஒழுங்கா சாப்பிடலன்னா கூட இல்லை ஒரு விஷயத்த பண்ணலன்னா கூட ஒரு பர்டிகுலர் ரூல்ஸ் நம்ம வந்து ஒரு ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்றது மூலயமா இதை அவங்கள பண்ண வைக்கலாம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா இனிஷியேட் டிஸ்கஷன். ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ண வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்கஷனை அவங்க கூட இனிஷியேட் பண்ணணும். வாங்க உட்காருங்க அப்படின்னு அந்த குழந்தைய கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, குழந்தைங்க சில்ட்ரன்ஸ் இட் மே பி அடல்ட். ஸோ பிலோ 14 years 12 years 10 years 8 years யாரா இருந்தாலும் நம்ம பேசுறத அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ கூப்பிட்டு உட்கார வச்சு ஏன் நீ இதை பண்ண மாட்டேங்கிற, ஸோ ஏன் நீ வந்து இந்த டைமுக்கு ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷனை அவங்க கூட கிரியேட் பண்ணணும். அடுத்தது ஐடென்டிஃபை த ப்ராப்ளம். அவங்களோட ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன் அவங்களுக்கு அதை பண்ண முடியல, அந்த ஆக்டிவிட்டி ஏன் அதை பண்றதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறத அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணணும். மூணாவது, ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களே அந்த சில்ட்ரன்ஸ்டே கேட்கணும். என்னம்மா நீங்க பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஸோ எப்படி பண்ணா நீ மறுபடியும் இது மாதிரி அசஸ்மெண்ட் பண்றதா இருக்கட்டும், இல்லை நீ வந்து ஒரு ஹோம்ஒர்க் பண்றதா இருக்கட்டும், எப்படி பண்ணுவேன், என்ன ஐடியா இருக்கும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு நம்ம சைட்ல இருக்க ஐடியாவையும் அந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுக்கறதுட்டு இது பண்றதுனால நம்மளோட என்னென்ன ஐடியாஸ் எல்லாம் கிடைக்குதோ அதை ஒரு இதுல ரைட் டவுன் பண்ணிக்கணும். நாலாவது என்னன்னா, ஸோ நம்ம எழுதின அந்த ஐடியாவை எல்லாத்தையும் அவங்கள்ட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நீ இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அதை கொடுக்கணும். ஸோ ஏன்னா 2 பேரும் நம்ம மியூச்சுவலா கேட்டு பேசி நம்ம அதை அசஸ் பண்ணதுனால ஸோ இது அவங்களும் அதை பண்றதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. குழந்தைங்கள இப்போ ஸ்கூலுக்கு டெய்லி நம்ம ரெடி பண்ணி அனுப்புறதே ஒரு பெரிய பேட்டில் மாதிரி தான் இருக்கு டெய்லி. ஸோ இதை சரியா பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இதில் சொல்லியிருக்காங்க. எப்படி இதை நம்ம பிரச்சனை இல்லாமல் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு
அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஸோ பேசணும் ஃபர்ஸ்ட். பேசிட்டு ஏன் இந்த காலையில நீ இப்படி எழுந்தீங்கன்னா நம்ம காலையில ஒரு சின்னதா ஒரு கேம் விளையாடலாம், விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நீ வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீ ஸ்கூல் போறதுக்கு உனக்கு கரெக்ட் டைமா இருக்கும். ஸோ நீ தூங்குறதுனால தான், நீ இல்லை ரொம்ப நேரம் தூங்குறதுனால தான் இந்த மாதிரி இருக்குங்கிறத அவங்க கூட பேசி புரிய வச்சுட்டு, ஸோ அவங்கள்ட்டையும் வேற ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு கேட்டுட்டு, ஸோ இது சக்சஸ்ஃபுல்லா ஒரு சொல்யூஷன் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு, சப்போஸ் நீ வந்து காலையில நேரமா எழுந்தீங்கன்னா, சீக்கிரமா எழுந்தீங்கன்னா நம்ம ஒரு கேம் ஆடலாம், ஒரு கிரிக்கெட் ஆடலாம், ஒரு செஸ் ஆடலாம், இல்ல சம்திங் யூ லைக் அதை நம்ம ப்ளே பண்ணலாம். அப்படிங்கும்போது ஸோ அந்த குழந்தைக்கும் அந்த அப்படி ப்ளே பண்ற விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால ஓகே சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கும் அந்த டேவை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பியா ஸ்டார்ட் பண்றதுக்கு அந்த பிளே ஆஃப் கேம் அது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இதை நம்ம ரொட்டீனா பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு அது பிடிச்சிட்டு, ஸோ இது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நேரம் வந்து அவங்க ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இன்னொன்னு கூட இருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் சைல்டுக்கும் இந்த செகண்ட் சைல்டுக்கும் ரொம்ப சண்டை நடக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு கூட ஒரு விஷயம் அவங்க சொல்றாங்க. எப்படின்னா, இந்த செகண்ட் சைல்ட இந்த ஃபர்ஸ்ட் சைல்டே வந்து டேக் கேர் பண்ற மாதிரி சில ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கும்போது அவங்க அதை டேக் கேர் பண்ணி இதெல்லாம் பண்ணும்போது அந்த கம்பேரிசன் இல்லாம, ஸோ இவங்களே அந்த ரெண்டாவது சைல்டு, அந்த ஃபர்ஸ்ட் சைல்டே ரெண்டாவது சைல்ட வந்து ஒரு மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவங்களுக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்துட்டு, அதுக்கப்புறமா இந்த ஒரு ரைவலரி, அதாவது ஒரு ஒரு எனிமி மாதிரி இல்லாம, ஸோ அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லியான என்வரன்மெண்ட்டை ஈஸியா டெவலப் பண்ண முடியும். ஸோ அதை ரொட்டீனா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. அடுத்தது, குழந்தைங்க மொபைல் பார்க்குற பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா இப்போ இருக்கு. ஸோ இப்போ மொபைல் பார்க்காத குழந்தைங்களே இருக்கிறது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இதை எப்படி கம்மி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு அந்த குழந்தைங்கள்ட்ட வந்து இது மாதிரி நீ உட்காந்து பார்க்கறதுனால என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் மொபைல் பார்க்கறதுனால ஸோ இது மாதிரி ஒரு மென்டல் டிசார்டரா இது டெவலப் ஆகிட்டு இருக்கு. ICD-11 CMல வந்து இது ஒரு கோட் செட்டே இதுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ WHO வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு இந்த கேமிங், இது மாதிரி ப்ரொலாங்டு வாட்சிங் மொபைல், இது எல்லாமே வந்து ஒரு டிசார்டர் மாதிரி அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால வந்து நம்மளோட டைம் வந்து வேஸ்ட் ஆகுது, அதோட நம்ம இன்னொன்னுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, நம்மளோட கான்ஃபிடன்ஸ் அந்த இதெல்லாம் கம்மியாகுது, இதுல வந்து இதனால இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உட்காந்து பேசி எக்ஸ்பிளைன் பண்ணணும். இன்ஸ்டெட் ஆஃப் அவங்களை வந்து திட்டுறதோ இல்ல வேற மாதிரி அவங்கள நான் தரமாட்டேன்னு நம்ம ரொம்ப ஒரு ஹார்ஷா பேசுறதோ அது மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு அதை பண்ணணும்னு தான் தோணுமே தவிர அதை பண்ணக்கூடாதுன்னு தோணாது. ஸோ எப்படி எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அவங்களுக்கு அந்த இஷ்யூவை புரிய வைக்க ட்ரை பண்றோமோ அவ்வளவுக்கு அளவு நம்ம வந்து இந்த ஸ்கிரீனிங் டைம், அதாவது அந்த மொபைல் பார்க்குற அந்த ஒரு விஷயத்த கம்மி பண்ண முடியும்.